உன் உயிரா இல்ல உன் காதலா? துரைசிங்கத்தின் அந்த ஒரு கேள்வி கதிரின் இதயத்தையே கிழித்தது. ஒருபுறம் உயிர், மறுபுறம் வள்ளி. ஆனால் கதிருக்கு தெரியாது ஒரு உண்மை. அவன் எந்த முடிவு எடுத்தாலும் இன்று நாகலோகத்தில் ஒருவர் உயிர் பிழைக்க மாட்டார். கதிர் யாரையோ காப்பாற்றப் போகிறான். வள்ளியவா அல்லது தன்னுடைய உயிரையா? வாங்க நாகத்தின் காதலி அத்தியாயம் 7க்குள் போகலாம். நாகலோகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான பாம்புகள் கதிரையே பார்த்து கொண்டிருந்தன. துரைசிங்கம் கருப்பு நாகக்கல்லை உயர்த்தபடி சிரித்தான். சொல்லுடா கதிர், உன் உயிரா இல்ல உன் காதலா? கதிர் மெதுவாக வள்ளியை பார்த்தான். வள்ளியின் கண்களில் கண்ணீர். வேண்டாம் கதிர், எனக்காக உன் உயிரை கொடுக்காதீங்க. கதிர் மெதுவாக சிரித்தான். வள்ளி, நீ என்னை முதல் முறையாக பார்த்த நாளே என் வாழ்க்கை உன்னோடதாயிடுச்சு. இப்போ என் உயிரும் உன்னோடது தான். வள்ளி அழுதாள். இல்ல, எனக்கு நீங்க வேணும். கதிர் அவளது கண்ணீரை துடைத்தான். உன் கண்ணீரை பார்ப்பதை விட என் உயிர் போடுறது சுலபம். கதிர் மெதுவாக துரைசிங்கத்தை நோக்கி நடந்தான். வள்ளி கதறினாள். கதிர், போகாதீங்க. ஆனால் கதிர் திரும்பி பார்க்கவில்லை. அவன் கருப்பு நாகக்கல்லின் முன் நின்றான். வள்ளியை விட்டுடு. என் சக்தி வேணும்னா எடுத்துக்கோ. துரைசிங்கம் கொடூரமாக சிரித்தான். இதைதான் எதிர்பார்த்தேன். அவன் கருப்பு நாகக்கல்லை கதிரின் நாகக்குறியின் மீது வைத்தான். ஒரே நொடியில் கரும்புகையை கதிரின் கையை சுற்றியது. அவன் வலியால் துடித்தான். ஆனால் அலறவில்லை. வள்ளி மட்டும் கதறினாள். கதிர்! வள்ளி ஓடி வந்து கதிரின் கையை பிடித்தாள். அந்த நொடியில் கதிரின் பச்சை சக்தியும் வள்ளியின் நாக சக்தியும் ஒன்றாக இணைந்தன. கருப்பு நாகக்கல் பயங்கரமாக நடுங்க ஆரம்பித்தது. துரைசிங்கம் அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி? அப்போது ஆதிநாகம் முழு பலத்தோடு சீறியது. நாகலோகம் முழுவதும் அதிர்ந்தது. கருப்பு நாகக்கல்லில் முதல் விரிசல் தோன்றியது. துரைசிங்கம் பதறினான். இல்ல, இது உடையக்கூடாது. வள்ளியின் அம்மா முன்னே வந்தார். கதிர், வள்ளியின் கையை விடாதே. துரைசிங்கம் கோபமாக கத்தினான். அவளை நிறுத்துங்க. ஆனால் யாரும் நெருங்க முடியவில்லை. பச்சை ஒளி இருவரையும் சுற்றி பாதுகாப்பு சுவராக மாறியது. வள்ளியின் அம்மா கண்ணீருடன் சொன்னார். கதிர், 100 வருடங்களுக்கு முன்பும் இதே மாதிரிதான் நடந்தது. அப்போ நீ அவளை காப்பாற்ற உன் உயிரை கொடுத்தாய். கதிர் அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். அப்படின்னா இந்த ஜென்மத்திலும்? அவர் மெதுவாக தலையை அசைத்தார். விதி மீண்டும் உன்னை சோதிக்குது. ஒளி மெதுவாக குறையத் தொடங்கியது. துரைசிங்கம் கொடூரமாக சிரித்தான். கதிர், உன்னோட காதல் இவ்வளவுதான். அவன் இரும்பு தடியை எடுத்து கதிரின் மீது பலமாக வீசினான். டங் என்று சத்தம். கதிர் பின்னால் தூக்கி வீசப்பட்டான். கதிர் என்று வள்ளி கதறினாள். ரத்தம் வழிந்தபடியே கதிர் மீண்டும் எழுந்தான். நான் விழுந்தா வள்ளி தனியா ஆயிடுவா. அதனால நான் விழமாட்டேன் என்று சொல்லிவிட்டு துரைசிங்கத்தின் மீது பாய்ந்தான். இருவருக்கும் பயங்கரமாக சண்டை ஆரம்பமானது. துரைசிங்கம் ஒவ்வொரு அடியும் இரும்பு தடியால் தாக்கினான். கதிர் ஒவ்வொரு தாக்குதலும் தவிர்த்து அவனை எதிர்த்தான். ஆனால் கருப்பு நாகக்கல்லில் சக்தியால் துரைசிங்கம் சாதாரண மனிதனாக இல்லை. ஒரே அடியில் கதிரை மீண்டும் தரையில் தள்ளிவிட்டான். கதிர் கீழே விழுந்ததை பார்த்த வள்ளி அழுதாள். இல்ல, இது எல்லாம் என்னாலதான். அவள் மெதுவாக துரைசிங்கத்தை நோக்கி நடந்தாள். என்னை விட்டுடுங்க. கதிரையும் விட்டுடுங்க. நான் உங்க கூட வரேன். கதிர் அதிர்ச்சி அடைந்தான். வள்ளி, இல்லை. வள்ளி திரும்பி பார்த்தாள். உங்க உயிரை காப்பாற்றணும் கதிர். அதுதான் எனக்கு முக்கியம். துரைசிங்கம் சிரித்தான். இதைதான் நான் எதிர்பார்த்தேன். அவன் வள்ளியின் கையை பிடிக்க முயன்றான். அந்த நொடியில் கதிர் வேகமாக ஓடி வந்து வள்ளியின் கையை பிடித்தான். இருவரின் கைகளும் ஒன்றாக இணைந்தன. பூம் என்ற சத்தம். பச்சை ஒளி நாகலோகம் முழுவதும் பரவியது. ஆதிநாகம் பயங்கரமாக சீறியது. கருப்பு நாகக்கல் பலமாக நடுங்க ஆரம்பித்தது. துரைசிங்கம் பதறினான். இல்ல, இது முடியாது. கிராக் என்ற சத்தம். கருப்பு நாகக்கல்லின் பெரிய விரிசல் விழுந்தது. மீண்டும் கிராக் என்ற சத்தம். சில நொடிகளில் டமார் என்று வெடித்தது. கருப்பு நாகக்கல் 1000 துண்டுகளாக உடைந்து சிதறியது. கருப்பு நாகக்கல் உடைந்தவுடனே நாகலோகம் முழுவதும் அதிர்ந்தது. பழமையான நாகச் சிலைகள் ஒளிர ஆரம்பித்தன. ஆதிநாகம் மெதுவாக கதிரின் அருகே வந்தது. அது தன்னுடைய மிகப்பெரிய தலையை கதிரின் முன்னால் குனிந்தது. வள்ளியின் அம்மா மெதுவாக சொன்னார்.
கதிர், இப்போ நாகலோகம் உன்னை தன்னோட காவலனாக ஏற்றுக்கிடுச்சு. கதிர் அதிர்ச்சி அடைந்தான். நானா? ஆமாம், உன் காதல்தான் இந்த சாபத்தை உடைச்சிருக்கு. வள்ளி கண்ணீருடன் கதிரை பார்த்தாள். கருப்பு நாகக்கல் உடைந்தாலும் துரைசிங்கம் தோற்க தயாராக இல்லை. அவன் கீழே விழுந்திருந்த கருப்பு கல்லின் ஒரு சிறிய துண்டை எடுத்தான். அந்த துண்டு திடீரென்று கரும்பொய்யாக மாறி அவன் உடலுக்குள் புகுந்தது. துரைசிங்கத்தின் கண்கள் முழுவதுமாக கருப்பாக மாறின. அவன் கொடூரமாக சிரித்தான். நீங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. இப்போதான் என் உண்மையான சக்தி ஆரம்பம். அவன் உடல் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவனுடைய கைகளில் கருப்பு நாகத்தின் செதில்கள் தோன்றின. குரல்கள் மாறியது. அவன் மனிதனாக இல்லை, ஒரு பயங்கரமான நாக அரக்கனாக மாறிக்கொண்டிருந்தான். வள்ளி பயத்தில் கதிரின் பின்னால் நின்றாள். கதிர் கதிர் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்தான். நான் இருக்கேன். அதே நேரத்தில் துரைசிங்கம் கர்ஜித்தான். அவன் பின்னால் ஒரு பிரமாண்டமான கருப்பு நாகத்தின் உருவம் தோன்றியது. ஆதிநாகம் கூட ஒரு அடி பின்னால் நகர்ந்தது. வள்ளியின் அம்மாவின் முகம் வெளிரி போனது. இல்லை, அவன் அவனை எழுப்பிட்டான். கதிர் குழப்பத்துடன் கேட்டான். யாரை? வள்ளியின் அம்மா நடுங்கிய குரலில் சொன்னார். கருநாக அரசன். அந்த பெயரை கேட்ட உடனே நாகலோகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. கருநாக அரசன் யார்? துரைசிங்கம் உண்மையிலேயே நாக அரக்கனாக மாறிவிட்டானா? கதிரும் வள்ளியும் இணைந்து இந்த புதிய ஆபத்தை வெல்வார்களா? இதற்கான பதில் நாகத்தின் காதலி அத்தியாயம் 8 தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.